வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக, அதே சமயம் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அது உருளைக்கிழங்கு மிளகு வறுவல். உருளைக்கிழங்கு சாதாரணமாக நம்ம மிளகாத்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வரப்போம். இதில் மிளகு சேர்த்து, மிளகு தான் மெயினாக சேர்த்து வறுக்க போகிறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் செய்கிறதுக்கு இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் சேர்த்து இடித்தது இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு, வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் சீரகமும் சேர்த்து பொடி பண்ண தூள். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட்டாக வதக்க வேண்டியது தான். வேறு எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இது சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவுக்க வச்சு எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கலக்கணும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.